நான் இப்படி ஒரு ரவுண்ட் சுத்தி வருவேன், வாழைப்பூ ஒடிச்சுக்கலாம். அந்த சைட் பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை இருக்கு, இல்லைன்னா வாழைத்தண்டு எடுக்கலாம். சீசனே எதுவும் இல்ல, காய்கறி சீசன் இல்ல அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும், இல்லைன்னா பருப்பு, இல்லைன்னா கொள்ளு. அப்புறம் ஒவ்வொரு என்ன சமைக்கணும்னு இப்படி தோட்டத்துக்குள்ள போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம்ல. ஆமா, எனக்கு சில நேரம் பயமாவும் இருக்கும், நம்ம இதை சொல்லும் போது அதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு. ஏன்னா அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு மட்டுமே பழகுன ஒரு உலகத்துக்கிட்ட நான் இதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது எத்தனை பேர் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. எனக்குன்னு தனியான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா அது இதுதான். இந்த குட்டி தோட்டத்துல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், நம்ம டெய்லி ரொட்டீன் இங்க நான் அறுவடை பண்ணி என்ன சமைக்க முடியும் அப்படிங்கறத நான் வந்து வீடியோஸ்ல கொடுப்பேன். ஸோ அது வந்து எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும், இந்த குட்டி இடத்துல நம்ம இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல 6 வகையான கீரை போட்டிருக்கேன். ஓகே, ஆக்சுவலி இப்ப உள்ள போட்டிருக்காங்க, நாங்க வந்துட்டு ஒரு ராங் டைம்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வளர்ந்து வந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும் பாக்கிறதுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலாக்கீரை, பச்சைத்தண்டு கீரை, கொத்தமல்லி கீரை, வெந்தயக்கீரை, அப்புறம் பீட்ரூட் ரெட் கீரை இருக்குல்ல, எல்லாமே கலந்து வந்து அப்படியே போட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இவ்வளவு நம்ம கண்டிப்பா தேவைப்படாது. இப்ப கொத்தமல்லி எல்லாம் நம்ம ஒரு பாத்தி விட்டோம்னா 60-70 கட்டு கூட வரும் சம்டைம்ஸ். எனக்கு போக நான் வந்து வெளியில கொடுத்துருவேன். எனக்கு வந்து விதைகள் வாங்குறதுக்கு அது ஒரு அமௌண்ட். சோ நான் வந்து வீட்டுல கேட்டுக்க மாட்டேன் இல்லையா. எனக்கு வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நான் என்ன ஸ்பெண்ட் பண்றேனோ அதை வந்து சேல் பண்ணி நான் எடுத்துப்பேன். சூப்பர்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து இது பண்ணியாச்சு. இப்ப கொடி வகை காய்க்கு வந்து எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா. இந்த குட்டி இடத்துல இந்த பந்தல் வந்து நம்ம தோட்டம் பீக்கங்கா வந்து போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் அண்ணா வீடு வந்து அதை போட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு நல்ல ஒரு ஐடியாவா இருந்தது. இது இப்ப பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். இதுல நான் வந்து பீக்கங்காய், சொரக்காய், புடலங்கான்னு அறுவடை பண்ணாததே இல்ல. அவ்வளோ காய்கள் வந்து இருக்கும். இப்ப வந்து தம்பட்டாவரை மட்டும் இருக்கு. இது வந்து அப்படி ஒரு சூப்பரான ஐடியா. இதுதான் நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். நீங்க உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் இருந்தா போதும், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 50% எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% நம்ம காய் வந்து வெளியில வாங்க தேவையில்லை. இந்த குட்டி இடத்துல மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளோட ஐடியா யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு தெரியல, சிட்டி டவுனோட அந்த ஃபுட் வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் அம்மா வீட்டுல இருந்தே நாங்க அந்த மாதிரி வந்து அவங்களோட இதுவே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நூடுல்ஸ் ஆகட்டும், பாஸ்தா, அப்புறம் டிஃப்ரெண்டா பிரெட், நாங்களும் பிரெட் ஐட்டமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி தான் மேக்ஸிமம் இருக்கும். அதையும் மீறி போனா பருப்பு நான் சொன்னேன் இல்லையா, இல்லைன்னா நாட்டுக்கோழி. நான்வெஜ்னு பாத்தீங்கன்னா ஆடு, கோழி, மீன் வந்து 6 பக்கத்துல இருக்கனால மீன் எடுத்துப்போம், அவ்வளவுதான். ஐஸ் மீனே மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். சோ எங்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள இருந்து பாக்கும்போது நான் வாங்க தேவையில்லை, எனக்கு வந்து ஓகே. பட் இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. இல்ல, இது உங்கள மாதிரியே லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற சென்னை வாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. சோ பெருசா ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாம காய்கறிகளை மட்டுமே பயன்படுத்துறவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக்கா கிடைக்குதா அப்படிங்கறது தான் வந்துட்டு பெரிய கேள்வி. மெயினா என்கிட்ட நிறைய பேர் ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க, உங்களுக்கு காடு தோட்டம் இருக்கு, நீங்க வந்து காமிக்கிறீங்க, நாங்களே என்ன பண்ண முடியும். ஏன்னா நான் தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, வாழைப்பூ ஆகட்டும், புளிச்சக்கீரை ஆகட்டும், புதினா, அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு வந்து ஓவராலா கிடைக்கும். இப்ப சுண்டக்காய் நாங்களே எங்கேயும் வாங்கணும்னே இல்லை, முருங்காய் ஆகட்டும், கத்திரிக்காய் ஆகட்டும், நான் அதெல்லாம் காமிக்கும் போது எங்கிட்ட கேட்டது, நீங்க காடு தோட்டம் இருக்கு, இதெல்லாம் காமிக்கிறீங்க, நாங்களாம் எங்க போறதுன்னு ஃபீல் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஏன் உங்களுக்கு ஒரு ஐடியாவா இதை வந்து கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. பட் இது எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். மாடியில பண்றதை விட நானுமே க்ரோ பேக் வாங்கி ட்ரை பண்ணுங்க, அதுக்காக தான். எனக்கு அதை விட இது நமக்கு பெஸ்டா இருக்கு. இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இது மாதிரி இல்லாதவங்க வந்து மாடியில பண்ணிக்கலாம் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா. வீட்டோட அளவு கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு புரிதலா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு டைம் இதை பண்ணி பார்த்து இதை அறுவடை பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் நான் சொன்னதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்ப நம்ம ஒரு இடம் வாங்கி தனி வீடு கட்டணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பெருசா வீடு கட்டுறதுக்கு பதிலா வீடோட அளவை சுருக்கிக்கிட்டு நம்ம இது போன்ற ஒரு இடத்த ஒதுக்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நினைக்கிறேன்.